Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, Allah Jalla Sha'nuhu Ta'ala தஃபஜருடைய தொழுகை நம்ம வந்து கபூல் செய்தருவானாக. முதலிச்ச நேரம் முதல் கண்மூலம் நேரம் வரை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதற்குரிய ஆர்வத்தையும் அவகாசத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜியாரத்தை இந்த உலகத்திலும் ஷஃபாஅத்தை மறு உலகத்தில் நசீபாக்கி அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தையும் தருவானாக. வாழும் காலமெல்லாம் கமாயில்லாமை தொழுகை நிறைவேற்றி மரணிக்கும் நேரத்தில் கலிமா தய்யிபாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை தருவானாக. உலகில் நிலவும் நோய் நொடிகள் வியாதிகள் விபத்துகள் கடன் கண்ணீர் போன்ற கஷ்டங்கள் இருந்து பாதுகாத்து சலாமத்தான முறையில் வாழச் செய்வானாக. கடுமையான கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாப்பானாக. ரஹ்மத் என்னும் அருள் மழையை பொழியை செய்வானாக. கால்நடைகள் தாவரங்கள் பச்சில குழந்தைகளுக்காக தன்னுடைய ரஹ்மத் என்னும் அருள் மழையை விசாலமானதாக பயனுள்ளதாக பொழியை செய்வானாக. பஞ்சத்திலிருந்தும் வறுமையிலிருந்தும் உலக மனித சமுதாயத்தை பாதுகாத்தருவானாக. மருத்துவமனை செலவுகள் பதட்டங்கள் திடீர் மரணங்களை ஒட்டும் முழு மனித சமுதாயத்தை பாதுகாத்தருவானாக. அவன் ஏவி இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலக்கி வைத்திருந்து ஒதுக்கி இருப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வேதக்காரர்கள் விஷயத்தில் அல்லாஹ் பேசி வருகிற வசனங்களில் நேற்றுள்ள வசனத்தின் கடைசி வாசகமாக அல்லாஹ் அந்த வசனத்தை முடித்து வைப்பான். வல்லாஹு பஸீரும் பிமா யஅமலூன். நிச்சயமாக அல்லாஹ் பார்க்கிறவன், நீங்கள் செய்கின்றவற்றை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்வான். அவருடைய பார்வையின் ஆற்றல் குதிரத் என்பது எல்லா நிலையிலும் கடந்ததாகவே இருக்கிறது. எங்கிருந்த பொழுதிலும் அவனுடைய பார்வை நம்மை அடைத்து தீரும். அவருடைய பார்வையிலிருந்து எந்த காலத்திலும் தப்ப இயலாது என்பதை அல்லாஹ் இங்கு சொல்லிவிடுவது. இந்த வசனத்தை இன்னொரு விஷயத்தை அவன் சுட்டி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய பார்வைக்கு மறுமையில் நிச்சயம் பலன் உண்டு. எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு நம்ம சாதாரணமா கேட்கிறோம், அல்லாஹ் என்ன பார்த்துட்டா இருக்கான். நம்மளுடைய பார்வை நம்மளுடைய கேள்வி சாதாரணம் என்ன சொல்லுவோம், அல்லாஹ் என்ன பார்த்துட்டா இருக்கிறான்னு சொல்லி. இல்லை, அவன் அத்தனையும் நன்மைகளையும் தீமைகளையும் அல்லாஹ் பார்க்கிறான். அவனுக்கு பிரியமானது மட்டுமில்லை, எல்லாவற்றையும் அவனுடைய விஷயத்தில் இருந்து மலக்குமார்கிட்ட ஃபார்மாலிட்டி காண்டி கேட்பான். என்ன கேட்கிறான், இன்னைக்கு என்னுடைய இந்த அடியான் என்ன செஞ்சான். இது மலக்குமார்கள் அவன் கேட்கிற சம்பிரதாயம், ஃபார்மாலிட்டியான ஒரு கேள்வி. இல்லாம போனா அவனுக்கு தெரியும், அந்த மலக்க நிர்ணயம் பண்ணி பார்க்க சொன்னதே அல்லாஹ் தான். அதனால மலக்குமார்கள் ஒரு மனிதர்களுக்கு விளக்குவதற்காக வேண்டி இன்றைக்கு என்னுடைய அணியான் என்ன செய்யலாம். ஒரு மஜ்லிஸ் நடக்குது, உதாரணமா இந்த மஜ்லிஸ் உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா, இந்த மஜ்லிஸ் முடிச்சு மலக்குமார்கள் போய் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் கேட்பானா, இங்க என்ன பேசுனாங்க அவனுக்கு தெரியாதா. எல்லாம் தெரிந்தவன், அல்லாஹ் யஅலமு, அவன் அத்தனையும் தெரிந்தவன். ஆனால் அவன் என்ன செய்யறான், மலக்குமார்களை கேட்டு வாங்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எத்தனையோ தடவை சலாம் சொல்லுவான். சலாம் சொல்லிட்டு அல்லாஹ் சலாம் சொன்னா, உங்கள்ட்ட இந்த விஷயத்தை கேட்டுட்டு வர சொன்னான்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு போய் சொல்லணுங்கிற அவசியம் அல்லாஹ்வுக்கு இல்லை. அத்தனையும் கடந்தவன். இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் ஏன் ஏற்படுத்துகிறான்னு சொன்னா, மனிதர்கள் விளங்குவதற்காக. நம்மளுடைய அந்த அறிவுக்கு உள்ளதான் விளங்கும். நம்மளுடைய அக்கல் வேற, நம்மளுடைய ஹிக்மத் வேற, நம்மளுடைய ஆற்றலும் குதிரத்து வேற, அல்லாஹ்வுடைய குதிரத்து வேற. சரி, அவருடைய பார்வையின் சக்தி தான் எவ்வளவு குதிரத்து இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க. ஏற்கனவே சொல்லியிருப்போம், அமாவாசையுடைய இரவு நம்முடைய சந்திர கணக்கு படிதான் நம்ம நாட்களை கணக்கிடுவோம். அமாவாசையுடைய இரவு நிலவே வராது, இங்கிலீஷ்ல நியூ மூன் சொல்லுவாங்க. அப்ப அந்த இரவுல முன்பிருக்காம இருக்கும், எந்த விதமான வெளிச்சமும் இருக்காது. அந்த அமாவாசை இருட்டில் கடலின் நடுவில், தண்ணி எங்க இருக்குன்னே தெரியாது, ரோட்ல தெரியலன்னு சொன்னா மரத்தண்ணி இருக்கிறதே தெரியாது, எத்தனை பேருக்கு விழுந்துடலாம். நடந்து போயின்னு செய்யலாம், தடுமாறி போயிடலாம். என்னன்னு சொன்னா கண் பார்வை சரியா இல்லைன்னு சொல்லி. எந்த விதமான உலகத்தின் அத்தனை இருட்டுகளும் இருக்கிற கடலின் தண்ணியில, அதுலேயும் கடலின் நடுவுல அங்கங்க பாறாங்கல்லாம் இருக்கும்.
கடலின் நடுவில் இருக்கும் பாறைகளின் மீது ஊறக்கூடிய கட்டெரும்பு. கட்டெரும்பு எப்படி இருக்கும்? கருப்பா தான் இருக்கும். அதுவும் அந்த இருண்ட இரவுல கடலின் நடுவில் இருக்கிற பாறாங்கல்லில் ஊறக்கூடிய கட்டெரும்பின் கால்களை எல்லாம் பார்க்கிறான். சுபஹானல்லாஹ். நம்ம எல்லாம் ஏமாந்துறோம். நம்மளுடைய அத்தனை அசைவுகளையும் அவன் பார்க்கிறான். இன்னும் சொல்ல போன உணர்வுகளை கூட அவனுக்கு தெரியும். வெளியே அவன் நினைச்சிட்டு உள்ள அவன் நினைச்சிட்டு இருக்கிறவனே உள்ளே உதிக்கிற உணர்வுகளையும் முதிப்புகளையும் அவனிடத்திலாக இருக்கிறான். கடைசியாக அவற்றின் செயல்களுக்கான பிரதிபலனை நாளை மறுமையில் என்ன செய்வான்? அவன் வழங்குவான். தரஃபக ஐன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. கண் சாடை காட்டுவது. கண் சாடை காட்டுறது காட்டுறதுல அப்படின்னு சொல்லி இந்த சாடையெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. இந்த சாடைகள் பதிவு செய்யப்படுகிறது. ஒருத்தரை பார்த்து அவர் போகும்போது அவர் கண்ணை காட்டுறது போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நேரம் நம்ம பேசணும்ல, அது இவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த சிக்னல் எல்லாம் பதிவு செய்யறாங்க. அந்த சிக்னல் எல்லாம் என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். ஒவ்வொரு விஷயத்திற்கும் விசாரணை காத்திருக்கிறது. எதை கேட்கிறீர்கள் கேட்கக்கூடாத விஷயத்தை, எதை பேசுகிறீர்கள் பேசக்கூடாத விஷயத்தை அத்தனையும் பதிவு செய்யப்படுகிறது. அத்தனைக்கும் பிரதிபலன் கொடுக்கப்படாமல் இருக்காது. நான் இவ்வளவு நீங்க அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். அதுக்குன்னு சொல்லி செய்யாததெல்லாம் செஞ்சதாக அல்லாத கொண்டு வர மாட்டான். அதுலயே அவன் சரியா இருப்பான். உலகத்துல சொல்லுவாங்கல்ல, ஒருத்தரை பிடிக்கலன்னு சொன்னா அவன் 2 தான் செஞ்சிருப்பான். ஆனா 20 செஞ்ச மாதிரி கணக்குல சேர்த்துருவான். 2 தப்பு தான் செஞ்சிருப்பான். என்ன செஞ்சிருப்பாங்க? அவன் செய்யறதெல்லாம் அப்படித்தாங்க, எப்ப பார்த்தாலும் அப்படித்தான் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எழுதி விடுவாங்கல்ல. இது அல்லாட்ட இருக்காது. தவறுகளையும் குற்றங்களையும் கூட மிக சரியாக அக்யூட்டாக துல்லியமாக பதிவு செய்து அதற்குண்டான தண்டனைகளையும் நற்கூறுகளையும் வழங்குவதில் அவன் நியாயத்திலும் நீதியிலும் மிகச்சரியாக இருப்பான். அதனாலதான் அவனே குர்ஆன்ல சொல்லுவான், நீதியோடு நேர்மையோடு நடந்து கொண்டிருப்பவர்களை அல்லாஹ் மிகவும் நேசிப்பான். நீதி தவறுகளை அல்லாஹ் பிடிக்காது. நீதி தவறுகளை அல்லாஹ் பிடிக்காது. நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொண்டிருப்பவர்களை அல்லாஹ் தஆலா நேசிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போயிருக்கும் போது நிறைய விஷயங்கள் பார்க்கறாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய மாளிகை. இந்த மாளிகை பார்த்துட்டு கேட்டாங்க, இந்த மாளிகை யாருக்கு சொந்தம் சொல்லி. இது உங்களுடைய தோழர் உமர் இப்னு கத்தாபுக்கு சொந்தம்னு சொல்லி பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. வந்து இங்க சஹாபாக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சஹாபாக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? நாளைக்கு சொர்க்கத்துல கொடுக்க போற வீட்டை அது யார் வந்து சொல்றா? யாருடைய வார்த்தையில் எந்த பொய்யும் கலக்க முடியாதோ, யாருடைய வார்த்தையில் எந்த விதமான நம்ப முடியலன்னு சொல்ல முடியாதோ அப்படிப்பட்ட சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, உமருக்கு சொர்க்கத்துல கொடுக்கிற மாளிகையை நான் பார்த்தேன்னு. உமர்ல கேட்டாங்கன்னா யார சொல்லுமா? பார்த்தா பாத்தீங்க, உள்ள போய் பார்த்துருக்கலாம். எல்லாருக்கும் ஆசை தானே. ஒரு பிக்சை டெபாசிட்ல பணம் கட்டிட்டு இருக்கோம். இங்கே ஒரு பிளாட் வாங்குறது இது எவ்வளவு தெரியல. இது எல்லாம் 200 ரூபாய் கட்டுவாங்க. 200 ரூபாய் கட்டினா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கட்டினா உங்களுக்கு அந்த 25 கிலோமீட்டர் அங்கிட்டு ஒரு இடத்துல பிளாட் அலாட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதை போய் பார்க்கறதுக்கு ஒரு ஆசை. அது நல்ல முள்ளு காடு பொட்டை காடா இருக்கும். ஆனா பார்க்கறதுக்கு ஒரு ஆசை, நான் பணம் கட்டினது அப்படின்னு சொல்லி. இதே இவ்வளவு ஆசைன்னு சொன்னா சொர்க்கம் என்பது நிரந்தரமாக இருக்க போற இடம். அதை பார்க்கணும்னு சொல்லி ஆசை இருக்காத. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு வந்தாங்கன்னா உள்ள என்ன இருக்கு யாரும் ரசூலுல்லாஹ் பார்த்துருக்கலாமே. எனக்கும் ஆசை தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கும் ஆசை தான். உன்னுடைய ரோஷம் என்னை தடுத்து விட்டதுன்னா. சுப்ஹானல்லாஹ். உமருடைய ரோஷம் நல்லா தெரியும் நமக்கெல்லாம். சஹாபாக்கள்ல உமர் எப்படிப்பட்டவங்க? எப்படிப்பட்டவங்க? நெத்தியில வச்சு சொல்றாங்க. ஸ்ட்ரெயிட் பார்வை வச்சு பார்க்கறது அவங்கள்ட்ட இருக்காது. இவர் நம்மால விட்டு கொடுத்துருவோம், சமாளிச்சுக்கிறோம், இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. என்ன செய்வாங்க? யாரா இருந்தாலும் நெத்தியில வச்சு சுட்டுருவாங்க. அந்த பாலிசி. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய மாளிகையை நான் பார்த்தாலும் கூட உள்ள போய் பார்க்கிறதுக்கு உன்னுடைய ரோஷம் என்னை தடுத்து விட்டது. இதை அவங்களுடைய மாளிகை இருந்தால் நல்லா பார்த்து வந்திருப்பேன். அவர் சாஃப்ட், அவர் சாஃப்ட். அப்ப
இருக்கிறார். ரசூல் என்ன சொல்லுவாங்க, உமரிடம் இருக்கிற இந்த தன்மை தவறானதல்ல, இப்படி இருக்கிறதுனாலதான் உமர் ஒரு பாதையில போனாலும் சைத்தான் வேற பாதையில பைபாஸ்ல போயிடுவாங்க. நிஜ பேரையெல்லாம் போட்டு பார்ப்பான். நிஜ பேரையில சைத்தான் என்ன செய்வான், கொஞ்சம் போட்டு பார்ப்பான், கொஞ்சம் லைசா அவனுடைய சரக்குகளை செலுத்தி பார்ப்பான், நசுக்கி பார்ப்பான், கொஞ்சம் மனசை ஊசலாட்டம் பண்ணி பார்ப்பான். உமர் அப்படி கிடையாது. உமர் 3ஆவது வீதியில வந்தா சைத்தான் 2ஆவது வீதியில போயிடும். என்ன செஞ்சிருவான், வேற பாதையில போயிடுவான் ரசூல் சொன்னாங்க. அப்ப உமருடைய இந்த கடின தன்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணல, ஏத்துக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது இருக்கிறதுனால தான் என்ன செஞ்சிச்சு, இவருடைய இந்த தன்மை, தீனுடைய சுபாவம் இந்த அளவுக்கு மார்க்கம் பரவியதற்கு காரணமாக இருந்தது என்று சொன்னார்கள். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதருக்குண்டான தன்மைகள், வார்த்தைகளில் பேசுகின்ற நளினம், நடந்து கொள்கிற மொழிகள், அத்தனையும் விஷயங்களை சொல்வான். பிமா சாமலூன், அவன் என்ன செய்யறான், அத்தனையும் அறிகிறான், பதிவு செய்கிறான். அதை மறுமையில் அத்தனைக்கும் கூலி கொடுக்கப்படும், தவறாக இருந்தால் தண்டனை கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். எனவே நம்முடைய செயல்கள், சிந்தனைகள், பார்வைகள், கேள்விகள், பேச்சுக்கள் அத்தனையும் பதிவு செய்யப்படுகிறது. நன்மைக்குரியதற்கு நாளை நற்கூலிகளும், தீமையானதற்கு நாளை தண்டனைகளும் நிச்சயம் காத்திருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய செயல்கள் அத்தனையும் அவனுக்கு பிரியமானதாக, அவனுக்கு பொருத்தமானதாக, அவனுடைய நற்கூலிகளை பெற்றுத் தருவதற்கு தகுதியானதாக ஆக்கி தருவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா